அன்பினே சோரர்கள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுடைய பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி தானே பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே எனது வாழ்த்துக்களையும் கூறியபடியே 15 செப்டம்பர் 2025 மற்றும் ஒரு வெள்ளி அல்ல திங்கள் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே முதலில் இடம்பெறுகின்றது ஆன்மீக பாலம், தொடர்ந்து மும்மத சிந்தனை நேரம், அதனைத் தொடர்ந்து பொறிச்சொல்லை தொடர்ந்து உடனடியாக நாங்கள் எண்ணப்பறவை தொகுப்பொடு கே ஷர்மான் அவர்கள், தொடர்ந்து அறிவு களஞ்சியம் தொகுப்பொடு ஜெயா நடசன் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். மாலை நேர நிகழ்ச்சிகள் வழமை போலவே இடம்பெற்றுக் கொள்ளும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஷர்மண்ணா. வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மீன் உடங்கால் கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லிக்கொண்டு நடாமோகன் உங்களுக்கும் சர்மாரியாவுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இது மாலைபட்சமானபடியால இந்த இறந்து போன எல்லா ஜீவராசிகளுக்குமாக சகனாபவது சகனகுணத்து சகவீரியங்கரவாவகேர் தேஜஸ்வினா பிரீதமத்து மாவித்ஷாவகேர் ஓம் சாந்தி 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 என்று சொல்லி இறந்து போன எல்லா ஜீவராசிகளும் ஆத்மா சாந்தி அடைஞ்சு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணமாக அந்த குடும்பத்திலே மீண்டும் மீண்டும் பிறந்து அவங்கள் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக் கொண்டு இன்றைய நாளை நாம் தொடங்குவோம். இன்று 594வது வாரத்துடன் நினைவுன்றோம் ஐயா. விளக்கம் ஐயாவுக்கும் வாணிமோனர்களுக்கும் உறவுகள் அனைவருக்கும் இங்க மகிழ்வான காலை வணக்கங்கள். நன்றி ஐயா. என்னுடைய ஒலித்துல்லியம் எப்படி இருக்குது வாணிமோனர்கள்? இங்க ஓகே, சரியா இருக்கு. கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, ஐயா அதை சரி பண்ணிட்டார். நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உங்களுடைய உணர்வுக்கு உங்களுடைய தொடர் பணிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு கேள்வி என்னன்னா, செல்வ சன்னதி ஆலயம் தொடர்பான அந்த வழிபாட்டு முறைகள், ஆலயத்தினுடைய அந்த பூசை முறைகள் எனக்கு நிறைய வித்தியாசமான தகவல்கள் எல்லாம் இந்த இணையத்தில் பேஸ்புக்ல வந்து இருக்குது. உங்களுக்கு தெரிந்த விடயம் செல்வ சன்னதியை பற்றி கொடுத்து. அந்த அருணகிரிநாத பெருமான் இப்ப இல்ல, இந்த இலங்கையிலே முக்கியமாக வனவிச வேடன் அருளிய பூசை மறுவு கதிர்காம உடையோனே சொல்லி ஒரு பாட்டு பாடி விட்டுருக்கார். அதன்படி பார்க்கிற நேரம் இந்த பூஜை பண்ணும் சிவாச்சாரியர்கள் ஏன் வாயில கஷ்ட வேடம் சொன்னால், மந்திரம் சொல்லும் போது உச்சிட்ட கருடாரூடாக அந்த எச்சில் வந்து சாமி மேல பறக்காம இருக்கிறதுக்காகவும், அதுக்காகத்தான் குருக்கள் வந்து மௌனமா இருக்க வேணும், அவரோட உதவி குருக்கள் மாதிரி தான் கீழே உட்கார்ந்து மந்திரம் சொல்றது. அப்ப அந்த முருகன் வனவிச வேடனானதுனால அந்த அந்த செல்ல செல்லதி முருகன் மட்டும்தான் வடிவான மேலாக இருக்கிறார். பார்த்துருக்கீங்களா? மற்ற இடங்களெல்லாம் முருகனை கொண்டுடுவாங்க, மேல கொண்டுடுவாங்க, கடைசியா பார்த்தா சண்முகருக்கு தேர்ல ஏற்றுவாங்க, அப்புறம் பார்த்தா சண்முகருக்கு பச்சை சாட்ட மாட்டாங்க, வேற ஏதாவது வேலுக்கு சாத்துவாங்க, இப்படி எல்லாம் நடக்குது. ஆனால் சென்னச்ச நதியில வந்து ஒரு திரு அருள் ஒன்று இருக்கு. திருவுருள் இருப்பதனால எனக்கு அங்க போயாச்சானாக்கா உடம்பு புல்லரிக்கும் ஐயா. அவங்கள அந்த வாக்கியம் இருக்கு பாத்தீங்களா, டமருகம் டமருகம் சோமபான பாத்திரகம் டமருகம், அந்த சட்டத்திலேயே எங்களை உடம்புல உள்ள எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் தானாவே விலகி. அப்படிப்பட்ட செல்ல சன்னதி அவங்களுடைய பக்தியால் பலகாலம் என்று சொல்வது போல அங்க வாரவங்கள் பக்தி, அங்க இருக்கும் ஆலய தர்மகர்த்தாக்களுடைய அந்த பணி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அந்த முந்தி ஒரு தேர் இருந்து தெரிவா, எரிஞ்சு போச்சு. அந்த தேருக்கெல்லாம் நான் கபிதா தேர் இருக்கும்போது நிறைய நன்கூட வாங்கி கொடுத்திருக்கிறேன் தேர் செய்யறது திருப்பணி. அதுக்கு பிறகு கஷ்டகாலம் அது அப்படியே போச்சு. ஆனா இப்பவும் தேர் செய்திருக்கிறார்கள். ரொம்ப திறமான வேலையாக இருக்கிறது. முந்திய விட இப்போ உள்ள அந்த தேரிலே ஒவ்வொரு இடத்துல சுத்தி போடுவாங்க தானே சிற்பங்கள். இதுல உள்ளதுல
ரொம்ப திறமான, அதாவது கந்த புராணத்திலே உள்ள படங்கள் அவ்வளத்தையும் அங்கே செதுக்கப்பட்டிருக்கிறது. சரி. செதுக்கப்பட்டு ஒரு இடத்திலே அந்த தேருக்கு திஷ்டி வராம இருப்பதற்கு காமசூத்திர படங்களும் போட்டிருக்காங்க. அதாவது சிற்பாசாரியார் தேர் செய்து கொண்டு வரும்போது சரியான முறையில் அமைஞ்சா அந்த தேர் தானாவே கிளம்பிடுமா மேல ஆகாயத்துக்கு, இந்த பட்டம் விடுற மாதிரி. அதனால ஒரு குறைய ஒரு இடத்துல முக்கில வச்சிடுவாங்க. 4 பக்கம் 4 யாழி, முன்னுக்கு 3 3 6 9 யாழி எப்படி நிற்கும். அது போக பிரதட்ச 1ஆம் ரவுண்டு 2ஆம் ரவுண்டு 3ஆம் ரவுண்டு போக செவ்வாய் என்று சொல்லக்கூடிய பவளக்கால், இந்த காலுக்கெல்லாம் சொல்றது பவளக்கால், அதுக்கெல்லாம் நவரத்னம் எல்லாம் வைத்து உள்ளுக்கு யந்திரங்கள் எல்லாம் ஸ்தாபிச்சு அந்த கோபுர அந்த தேருடைய முன் கலசத்துக்கு விசேஷமான அம்சமாக ஸ்தாபிக்கப்பட்டு ஆசாரி, அதாவது விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய அவங்களாலேயே முதல் ஒரு அபிஷேகத்தை பண்ணின பிறகுதான், அந்த விஸ்வகர்மா அதிகாரம் பெற்ற பிறகுதான் சுவாமியை தேர்ல ஏற்றுவது வழக்கமை. ஒவ்வொரு வருஷம் அப்படித்தானே, அது முதல் டைம் மட்டும்தான்? இல்ல, ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் அந்த தேர்ல உள்ள சித்திரப்பணிகள் வேலைகள் இருந்தால் முடிச்சு அவங்கள் பூசணிக்காய் வெட்டி தேசிக்காய் வெட்டி அவங்களுக்கு விஸ்வகர்மா சொல்றது ஐயா அவர் படைக்கிறவங்க, பிரம்மாவுடைய ஒரு அதிகாரி, அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு இந்த தேர்ல சக்தியை நிறைய கொடுக்கறது. அதனால்தான் செல்லச்சன்னதியில சாமி ஏறி வர்ற நேரம் நீங்க பார்த்திருப்பீங்க, கண்ணால் தண்ணி வரும். அங்க உள்ள அரோகரா சத்தம் எங்கேயுமே இல்லை. அதே மாதிரிதான் தீர்த்தாடஞ்சி வரும். நேற்று நான் பார்த்தேன், இந்த வேலாகப்பட்டது ஆழ்ந்து அகழ்ந்த நுண்ணியனே, இந்த இப்படி இருக்கும் பெருசு. இந்த வேலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாங்கோ, உங்களுடைய கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லுவோம், கேட்டுக்கொண்டிருப்பார்கள் வாங்கோ என்று எல்லாரையும் வரவேற்றுக் கொள்வோம். வாங்க. நன்றி ஐயா. இன்னொரு இந்த குருமாற்றம் உலக அளவில் எந்த அளவுக்கு எப்படி அதை இருக்கு அமைப்போம்? குரு பகவான் 30 வருஷத்துக்கு பிறகு இப்ப மிதுன ராசியிலே நிற்கிறவர். அதிசாரமாக ஒரு 100 நாள் சொல்லும் போது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் சொல்லலாம். அப்படி போற நேரத்துல உலகத்திலே அரசியலுக்கு எல்லாம் பெரிய மாற்றங்கள் இப்பவே தொடங்கி விட்டது. இப்ப சென்ற வாரம் முதலாகி நீங்க பார்த்தீங்கன்னா உலக நாடுகளிலே ஒரு மாற்றம், அது எந்த வழியில வரும்னு எனக்கு சொல்ல தெரியல, சொல்லவும் கூடாது. அப்படி வந்து கொண்டிருக்கிறது. மாற்றங்கள் வரும், ஆனால் அவையும் எல்லாம் நன்மைக்காக வரும். இதுல என்னன்னு கேட்டா, திருநாள் பார்த்து திருத்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதைத்தான் செய்ய போறார் இவர். பெரிய பெரிய மக்களுடைய பொருளாதாரங்களை சுற்றுபவர்களை எல்லாம் ஒதுக்கி விடுவார். மக்கள் ஆட்சின்னு சொல்றாங்க தானே, அது வரக்கூடிய ஒரு நல்ல நாடாகவும் முறையாகவும் விலைவாசியெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சும் இப்படியாக பல பிரச்சனைகளை தீர்த்து தரக்கூடிய குரு பகவான் கடகராசிக்குள்ள போறதுனாலே மீன ராசிக்கு 5ஆம் இடமும் மகர ராசிக்கு 7ஆம் இடமும், இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் 100 பங்கு கண்ணை மூடி அள்ளி கொடுக்க போறார். அப்ப இதுல என்ன, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாம் தடைப்படா இருந்த விவாகங்களை தானாவே தேடி ஒரு நல்ல விவாகத்தை கொடுப்பார். டாக்டருக்கு இன்ஜினியர் படிக்கிறவங்க முதலிடம் பெறுவார்கள். அந்த புள்ள படிக்கல, எக்ஸாம் செய்ததுனாலும் ஒரு கருணையின் பலனாக அந்த பிள்ளைக்கு ஒரு 3வது 4வது சீட்டாவது கிடைக்கும். ஏன்னா உலகத்திலே இந்த கட்டவர் இல்லாட்டிய நீங்க ஒரு பொருளையும் தூக்க முடியாது. என்ன இந்த கட்டவிரல், அப்ப இந்த கட்டவிரல் தான் அங்குஷ்டாபியான் நமஹா, தக்னி
நமஹ மஜ்ஜிமாபியானவா அனாமிகாபியானவா கனிஷ்டிகா கரதாருஷ்டாபியானவா. இந்த 5 விரல்ல இவர் தான் குரு பகவான். அதனால்தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரான்னு சொன்னாங்க. குருதான் முக்கியமாக எல்லாத்துக்கும் வித்யாரம்பம். ஒரு வித்யாரம்பம் செய்வதற்கும் தகப்பனார் வச்சுதான் வித்யாரம்பம் செய்வார்கள். அப்பாவாகப்பட்டவர் குருவாக மாடி விடுகிறார். இப்படி அந்த குருவுடைய அனுகிரகம் வருவதனாலேயும் 30 வருஷத்துக்கு பிறகு இந்த குரு பகவான் கடக ராசிக்குள்ள வந்து நிக்கிறதுனாலேயும் துன்பத்திலே இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல காலம். பிரிந்த மனைவிகள் பிரிந்திருந்தால் குடும்பம் சேரும். விவாகரத்து போட்டிருந்தால் அதுவும் சமாதானமாக முடிஞ்சு குடும்பம் நல்லா இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். இவ்வளவும் தரக்கூடிய இந்த குரு பகவானுடைய அதிசாரத்தை நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். எல்லாருக்கும் நன்மையா செய்யட்டும். அடுத்த வாரம் நவராத்திரி ஆரம்பிக்க போகிறது. மருள்வான பெயர் எல்லா இந்த இளங்கலைஞர்கள் எல்லோரும் இங்கே நிகழ்ச்சி தருவதற்கெல்லாம் ஆயத்தமா இருப்பார். பெரிய சந்தோஷமான விஷயம் அது. இந்த நவராத்திரி என்பதன் மூலம் பல கலைகளும் வளர்த்துவது, கலைஞர்களும் தன்மை வெளிப்படுத்துவது. இந்த நவராத்திரியில் வித்யாரம்பம், ஏடு துவக்குவது, இது தொடர்பான பெற்றோர்களுக்கான உங்களுடைய அறிவுரைகள், தகவல்கள் ஏதாவது இருந்தால். விஜயதசமி என்பது எல்லா விஷயத்திலையும் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப முதல் நாளைக்கு இந்த ஆயுத வைப்புன்னு ஒன்று இருக்குத்தானே. இப்ப வீட்டுல நீங்கள் உபயோகிக்கிற எந்த விதமான பொருளையும் ஆயுதங்களை இரவு வச்சு அதுக்கு முடிஞ்சால் ஒரு நெய்வேத்தியம் வச்சு, முடிஞ்சால் அந்த வாழை மரம் கட்டவோ குருத்து கட்டவோ மாவில போட்டோ அந்த கலையை மதிப்பு கொடுப்பதற்காக செய்து வச்சு ஆயுதம் வச்சு அடுத்த நாள் ஆயுதம் எடுப்பன்றி காலையில குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்பவர்கள் தகப்பனாரே வித்யாரம்பம் செய்யலாம். இல்லாவிட்டால் கோயில் முக்கியமான ஆலயங்களை நீங்க சென்ற ஆலயங்களே தங்களுடைய பெயரை பதிவு செய்து அங்கே அரிசி காய்கறி எல்லாம் கொண்டு வச்சு காராதம் ஆனாவிலேருந்து ஆரம்பிச்சு ஐயா அவர்கள் எழுதுவார்கள். சில நேரம் குழந்தைக்கு அப்பாவே சொல்லி கொடுக்கலாம். இப்படி வித்யாரம்பத்தை செய்து இந்த மத்தியானம் இந்த ஐயாவுக்கு தானத்தையும் கொடுத்து வீட்டை ஒரு வடை பாயசத்தை வச்சு சாப்பிட்டு, சாயந்திரம் விஜயதசமி கும்பம் வச்சிருந்தால் கும்பத்தை எடுத்து தண்ணியை தெளித்து நீங்கள் இந்த தடவை ஒரு நாள் கூடிக்கொண்டு வருது. 10 நாள் இல்லை, 1 நாளோ 2 நாளோ கூடுது. அதுக்கு சொல்றது திதி 2 நாள் வருதா, திதி பயம். இப்ப திதிகள் கூடும்போது சில நேரம் சில வருஷங்களிலே 11 வரும், 10 வரும், சில நேரம் 8 நாளும் குறைஞ்ச காலம் இருக்கு. ஆனாலும் நாங்கள் நவராத்திரி என்பது 9 ராத்திரியை கொண்டாடியே தீர வேணும். அதிகசி அதிகம் வரும். 3 நாள் துர்கைக்கு எடுக்கலாம், 3 நாள் லட்சுமி கொடுக்கலாம், 4 நாள் சரஸ்வதி கும்பிடலாம். செய்து ஆயுத எடுப்பு ஆயுத வைப்பு என்பதை கட்டாயமாக செய்து நீங்கள் தசமி அன்றைக்கு காலையில வெள்ளன எழுப்பினோடே வடக்கு நோக்கி பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் விஜயதசமி. அம்பாள் ஆனம்பூ போடுற பக்கம் வடகிழக்கு சொல்றது வடக்கு, அந்த பக்கமாக பார்த்து கொஞ்சம் எழுப்பி நடந்தால் உங்களுக்கு அந்த ஒரு வருஷம் எல்லா காரியமும் நல்லா நடக்கும். வித்யாரம்பம் 7 தொடக்கிறது தசமி அன்னைக்கு தானே. பெற்றோர்கள் எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் குழந்தைகள்? இப்போ கோயில்கள்லயோ கடைகள்லயோ உங்களுக்கு அச்சராதி ஆனாவிலேருந்து புத்தகங்களோ ஓலைகள், இப்ப எல்லாம் ஓலைகள் நிறைய பிரிண்ட் பண்ணி வருது. இந்த பண ஓலையை வீணாக்காம அதிலேயே எல்லாம் ஆனாவிலேருந்து 1, 2 எல்லாமே அச்சரம் காய்க்க எல்லாம் போட்டு அடிச்சு வருது. அதுகளை வாங்கி காலையில ஒரு தட்டத்துல அரிசி வச்சு ஒரு பிள்ளையார பிடிச்சி வச்சு, நீங்க வீட்டிலே செய்யறதால பிள்ளையார பிடிச்சி வச்சு ஒரு பூஜை பண்ணி தேங்காய் உடைச்சு போட்டு சாமியை கும்பிட்டு உங்க குலதெய்வ வழிபாடு செய்து போட்டு இந்த பிள்ளைக்கு வித்யாரம்பத்தை ஆரம்பிக்கலாம். வீட்டை செய்யற ஆலயத்துக்கு போகும்போது ஆலயத்துக்குன்னா அவங்க அதுக்கு ஒரு கேட்பாங்க. குசுக்குரலை கொடுத்து போட்டு நீங்கள் அந்த கோயில பேரை பதிவு செய்து
சில பேர் சொல்லுவாங்க தாய் மாமன் தான் வித்தியாரமும் செய்ய வேண்டும். அப்படி உங்களோட குல வழக்கம் எப்படி இருக்கோ அப்படி செய்யுங்கோ என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இருக்கா தாய்மாமன் தான் சிவன் மட்டும் ஏதாவது இருக்கா சாஸ்திரப்படி அதாவது அப்படி இந்த எப்பவுமே ஒரு குழந்தை பிறந்தால் 3 பேர் முக்கியம். மாதா பிதா 2 பேர் ஆச்சா, மாமன்மார் 3 தம்பி உனக்கு மாலையிட வருவார். நல்ல நாள் பெருநாள் கல்யாணம் மாமன் தான் மாலை போடுறது. 2வது இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிக் கொண்டு வார்கள். தாய் மாமன் சொல்றது மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுடைய ஒரு அம்சம் தான் தாய் மாமன். அவர் தான் அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து படிக்கிறது, கூட்டிக் கொண்டு வர்றது, புத்தகங்கள் வாங்கி கொடுக்கிறது. அப்போ எங்கட இந்த சமுதாயத்துல ஒருத்தருக்கு பூனல் போடும்போது தாய் மாமன் தான் பஞ்சவாத்திரம் தட்டு எல்லாம் வாங்கி கொடுப்பார். பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கணும். நம்மள பூனல் போடுறவங்களுக்கு தாய் மாமன் தான் தட்டு வாங்கி கொடுக்க வேண்டும். அச்சுதாயனமானந்தானா சந்தியாவந்தனம் செய்யறான் தான், அது தாய் மாமனுடைய அனுகிரகம் தான் முக்காவாசி. எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும். யார் சொல்லி கொடுத்தாலும் அவன்தான் கடவுள். அப்ப தாய் மாமனுக்கு தான் முக்கியமாக இந்த எழுத்தறித்து வச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்துல எல்லாம் காலாவஸ்தையெல்லாம் வித்தியாசப்பட்டு போச்சு. அவரும் காலையில் வேலைக்கு போடுவார். ஆகவே தகப்பனாரே இந்த வித்யாரம்பத்தை செய்யலாம். தாய்மாமன் என்பவர் வந்து இந்து சமயத்தை பொறுத்த எல்லாத்திலையுமே முக்கியத்துவமாக இருக்கும் ஒருவராக. அது இதுல வந்து இந்து என்று ஒரு பக்கம் வச்சுட்டு எல்லாருக்கும் தாய்மாமன் இருக்காங்க தானே. தாய்மாமன் கொடுக்கறது அந்த உரிமையே நான் அத்தைக்கு கொடுக்குறேன். அத்தைக்கு இருக்கு. அது கல்யாண நேரத்துல அத்தையுடைய சீருன்னு இருக்கு. இந்த கல்யாணத்துல ஆசீர்வாதம் முதல் வந்து அத்தைப்படம் ஓதுவதும்பாங்க. அங்கேயும் பெரிய மாமா தான் நிக்கிறார். அத்தை பணம் ஓதுவது, தாய் மாமன் பணம் ஓது, அதுக்கு பிறகுதான் மத்த இதெல்லாம் ஓதுவாங்க. பார்த்திருக்கீங்களா நீங்க? எனக்கு ஞாபகம். உங்க வீட்டுல வாத்தியார் வந்து ஒரு நல்ல காரியம் செய்யற நேரம் முதல் ஓதுவார் பாருங்க. அத்தை படம் ஓதுவது, ஒரு வெத்தலை பாக்கு தட்டுல பழத்தை வச்சு அத்தை படம், அப்புறம் தாய் மாமன் படம். அதுக்கு பிறகுதான் சொந்தக்காரங்கள் வந்தவங்க எல்லாம் கவர் கொடுக்கறது எல்லாம் ஆரம்பம். அப்பாவுடைய சகோதரி. ஆமாய்யா. அதாவது வம்சம் விட்டு போக கூடாது என்பது அவங்களுக்கு ஒரு கௌரவம். ஜெயந்தி பாலா அவர்கள் இனிய காலை வணக்கம். திருமதி வாணி மோகன் ராமநாகுருக்கள் ஐயா அவற்றை சார்பான விமர்த்திருக்கின்றார். தற்பொழுது நடைபெறும் திருமணங்களில் தாலி கட்டும் தருணம் மணமகன் தாலியை கையில் வேண்டி தூக்கி பிடித்தபடி எல்லாருக்குமா காட்டுவார். எல்லோருக்கும் காட்டிவிட்டு மணமகளின் கழுத்தில் கட்டுகிறார். இப்படி செய்வதை முன்பு நாங்கள் பார்த்ததில்லை. திருமண சடங்கில் இந்த முறைகள் இருக்கிறதா? பதிலை அறிய அவளாக உள்ளேன். மிகவும் நன்றி. தொடர்ந்து பிற்காலத்துல தான் இப்பதான் அது அப்படியாக வந்தது. அந்த காலத்துல அப்படி இல்லை. கட்டத்திலே நீங்க அந்த பொண்ணுக்கு கூரை வைக்கும் போது அந்த கூரையோட தாலியை எல்லாரும் தொட்டு வாங்கி வந்த பிறகு அந்த தட்டத்திலே தாலி எடுத்து வச்சுட்டு அந்த கூரையை மாப்பிள்ளைய விழுந்து கும்பிட்டு அந்த கூரையை வாங்கி கொண்டு கட்டி வந்த பிறகு மூர்த்தம் திதிவார யோககரணம் சொல்லக்கூடிய அந்த மூர்த்த லட்சணங்களுக்காகத்தான் அந்த தானம் கொடுக்கறது. திதியும் நட்சத்திரமும் யோகமும் கரணமும் எல்லாம் தோஷங்கள் செய்யாம இருக்க வேணும்னு சொல்லி அந்த காய்கறி எல்லாம் வச்சு தட்டத்தில் வச்சு ஐயா கொடுத்த பிறகு ஐயா பூசை பண்ணி இப்படி கையில எடுத்து கொடுப்பார். அவர் உடனே அந்த பொண்ணுடைய கழுத்தை பார்த்து கட்ட வேணும். ஆனா இப்போ இந்த கோயில்ல நடக்கிற திருவிழா கல்யாணம் பார்த்திருக்கீங்களா? இந்த குழுக்கள் இங்கேருந்து அந்த மாலை எடுத்து அங்க போவார். அவர் இங்கே இது கொஞ்சம் விளம்பரமாக கொஞ்சம் வித்தியாசமாக செய்து கொண்டு வருகிறார்கள். அதையே இந்த கல்யாணத்திலையும் பின்பற்றார்கள். அதுக்கு நாங்கள் ஒண்ணுமே குறை சொல்ல முடியாது. இல்லை சரிதான். நானும் அப்படித்தான் பார்த்துருக்கேன். நிறைய கல்யாணங்கள் இப்படி காட்டு விட்டு எல்லாருக்குமா காட்டு விட்டு தான் கட்டுகிறார். ஒரு வகையில பிள்ளைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு அத்தாட்சி மாதிரி.
நான் தாலை இது வந்து ஐயா கட்டுகிறேன். பிழைன்னு சொல்ல முடியாது. ஊருக்கு எல்லாத்தையும் காட்டி போட்டு நான் இவளுக்கு கட்ட போறேன் அப்படி சொல்ற சில இடங்களிலே அம்மா அந்த பெண்ணுக்கு தலை மூடி இருக்கும், பார்த்திருக்கீங்களா? மூடித்தான் கூட்டி கொண்டு வருவார் சில இடங்களில். இப்பெல்லாம் இல்ல. அப்புறம் அந்த நேரத்துல திறந்து விடுவாரு. அப்பதான் அந்த மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க வேண்டியது. அதே நேரத்துல இந்த தெலுங்கு வீடுகள்ல கல்யாணம் நடக்கும் போது நடுவுல ஒரு வேட்டியை கட்டி விடுவாங்க. வேட்டியை கட்டி விட்டு மல்ல 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 அப்படியே திறந்தவளை காட்டின உடனே இவர் தாலியை கட்டிடுவார். அந்த காலத்துல வந்து நாங்க பொண்ணும் பார்க்கல மாப்பிளையும் பார்க்கல ஒன்றும் இல்ல. தாலி கட்டும் போது பெண்ணை பார்த்து இப்ப பாத்தீங்களா ஐயா? இப்ப என்னத்துக்கு சர்மானா என்னத்துக்கு அத்தாட்சி வேண்டுமன்றீங்க? இப்ப கல்யாணத்துக்கு தான் போயிருக்கிறோம். தாலியையும் குறையும் கொண்டு வரையினா நாங்க ஆசீர்வாதத்தை கும்பிட்டுட்டு கொடுக்குறோம். பிறகு ஐயா எடுத்து கொடுக்க அவரை கட்ட வேண்டியதானே. அது இப்படி எல்லாரும் காட்டி அதுல ஐயா சங்கல்பம் பண்ணும் போதே சொல்றாதானே, அந்தனர் சாட்சியாக, அரசாணி சாட்சியாக, தேவபுர்ண சாட்சியாக, சபையோர்கள் சாட்சியாகவும் சொல்லி அந்த கன்னியாதான் தாலியை கொடுக்குறாரு இல்லையா? ஆகவே சில நேரங்கள்ல சில கண்ணுகள் அந்த தாலி கூட சின்ன பெருசா இருக்கும், அப்படி இப்படி என்றது ஒரு இதுவும் இருக்குது தானே. அப்போ அப்படி காட்டைக்க எப்படி அவர் கட்டின அப்புறம் அது வேறு விஷயம். எப்படி எனக்குலாம் ஐயோ உண்ட பிள்ளைக்கு நான் 10 கட்டினது இவர் 40 கட்டுறா. சில நேரங்களில் சொல்ல முடியாது மனங்கள் ஐயா. அப்போ அப்படி காட்டைக்க அப்போ அதை காட்டாம உண்மையிலேயே ஐயா எடுத்து கொடுக்க கட்டிட்டு என்ன விஷயம் என்றால் இப்ப இது வந்து பின்பு வந்து ஆரம்பத்துல வந்து யாருமே பவுண்ட தாரை கட்டுறது இல்லை. மஞ்சள் கயிறு கட்டுறது எனக்கு எங்களை வீட்டுல இந்த தம்பி இப்போ மஞ்சள் நானும் பார்த்துருக்கேன். மஞ்சள் கயிறும் அதுல மஞ்சளும் ஒரு மஞ்சள் கயிறுலாம் போட்டிருக்காங்க. தங்கத்திலே கொடி போட்டாலும் அதுக்கு அவர் சொல்ற மந்திரம் மாங்கல்யம் தந்துனானேன நூலில போட்டதுதான் நான் கட்டுறேன்னு சொல்லி சுற்றுறது. ஆனா இங்க கட்டுறது தங்க கொடியில கட்டிடுவாங்க. இப்ப 2 கல்யாணம் பார்த்துருக்குறேன்னு சொன்னா சங்கிலி தாலி தான். இப்ப சங்கிலி மாதிரி இருக்குதானே தாலியா இல்லாம முன்பே வந்து இருக்கிறது. அதாவது முருகுத்தால் பொன்னூருக்குன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அப்புறம் தாலி கட்டுறது, பிறகு தாலி பிரிச்சு கட்டுறதுன்னு சொல்லி வர ஒன்று இருக்கு. அது அந்த மஞ்சள் இதுல போடுறது. அந்த காலத்துலமா வைர கொடின்னு தான் சொன்னாங்க. வைர கொடின்னா நிறைய இப்படியே பின்னி 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 அப்படி முறுக்க நிக்கும். கழுத்துல போட்டா இப்படி கம்பீரமா நிக்கும் வைர கொடி. பொன்னூருக்கு என்பது வந்து சாஸ்திரம் படியுள்ளதா சமுதாயத்தால் பின்பு கொன்றப்பட்டதா? இல்ல, அந்த காலத்திலே பொன்னுருக்கள் என்பது இருக்கு ஐயா. முதல் நான் சொல்றேன், அந்த காலத்துல 10 நாள் நிகழ்ச்சி நடந்தது. முதல் நாளைக்கு அங்க முருங்கை மரம் சரியா நட்டு குழி தோண்டி நவதானியங்கள் ஊற வச்சு ரெடியா இருப்பாங்க. இந்த பொன்னுருக்கிறது என்பது ஒரு வைபவம். ஆசாரி திதிவார யோக லக்னங்களை சொல்லி விஸ்வகர்மா எல்லாத்தையும் இந்த விஸ்வகர்மா தான் வேணும். விஸ்வகர்மா இல்லாம இந்த மதத்துல ஒரு கர்மாவும் இல்லை. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கணும்னா அவருக்கு பொன்னை மஞ்சள் தண்ணியில கழுவி அவங்க விஸ்வகர்மா பூஜை முடிச்சு தேங்காய் உடைச்சு தேங்காய் தண்ணி அதுல தெளிச்சு அப்புறம் அந்த தேங்காய் தண்ணி அடுப்புல தெளிச்சு அதை பத்த வச்சு அதுக்கப்புறம் அதுலயே அந்த கிண்ணத்துக்குள்ளே போட்டு அதுல சொல்லக்கூடிய அந்த தூள்கள் எல்லாம் போட்டு தங்கத்தை உருக்கி அவர்கள் உருட்டி காட்டுவார்கள். சரியா ரவுண்டா வந்திருக்கான்னு ஒரு சகுனம். சிலது ஓடும். சில நேரம் அந்த தாலிக்கு பண்ணுக்கும் போது அந்த பொண்ணுக்கு ரவுண்டா வராது, ஓடி விடும். அப்படி ஓடி விட்டாலும் மறுபடியும் 2ஆம் தடவை அவர் உருக்கி ரவுண்டாக்கி அந்த உரல்ல வச்சு தட்டி காட்டுவார். காட்டி எல்லாத்தையும் கொண்டு தாய்மாமன் கையில தொட்டு வாங்கி எல்லாரும் தொட்டு வாங்கி பிளஸ் பண்ணி அதுக்கு பிறகுதான் அவர் தாலி செய்ய ஆரம்பிப்பார். நிறைய பாத்துக்கிறேன். பொன் பிரியக்கூடாது அப்படின்லாம் கூட அதுலயும் 2-3 தாலிகள் இருக்கு. பிள்ளையார் தாலின்னு ஒன்று இருக்கு, அம்மன் தாலின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் சிவன் பார்வதியுடைய ஒன்று படம் போட்ட தாலின்னு இருக்கு, அப்புறம் வந்து ஒரு பிறை மாறி ஒன்று தாலி இருக்கு. கேரளாவில் எப்படின்னு கேட்டால் ஒரு ரவுண்டா இருக்கும், அதுல ஒரு சந்திரப்பதை போட்டிருப்பாங்க.
அதாவது இந்த செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், ஆர் தோஷம், கட்சி தோஷம் எல்லாம் சொல்றாங்களே, அப்படி அதுகளை மாற்றி செய்யும் போது ஒரு தோஷங்கள் கழியும். அது இந்த பொண்ணுருக்கும் போது ஒரு மஞ்சாடியை ஆசாரிட்ட ஒதுக்கி சொன்னா அந்த அப்படி கையால ஒதுக்கி அதை ஒரு பொட்டாக செய்து அந்த தாலிக்குடி கோவில்ல நீங்க பூஜை பண்ணும் போது அந்த தாலிக்குடியை கொண்டு வச்சு பூஜை பண்ணி அந்த எடுத்த ஒரு மஞ்சாடியில பொட்டையும் உங்களோட குலதெய்வத்துக்கு கட்டி விட்டால் அந்த தாலிக்கு குறத்தாலிக்கு தோஷமில்லை. குறத்தாலி சொல்றாங்க தானேம்மா. பாத்தீங்கன்னா தெலுங்காக்கள்ல வந்து 2 தாலி போடுவாங்க. நம்ம பிராமணாக்களுக்கு 2 தாலி போடுறாங்க இருக்கு. அதாவது 2 தாலிக்கு என்ன அர்த்தம் என்றால் தாரதோஷ மங்கள தோஷங்களை என்பதை நிச்சு விட்டாலும் அவளுக்கு இந்த 60 வயசு வரைக்கும் இந்த 2 தாலியை அவர் தாங்க வேணும். 2 தாலியும் அவர் தாங்க வேணும். இந்த 60வது வயசுல இன்னொரு தாலி போடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அப்ப இதுல வந்து ஒன்று விஷ்ணு தாலி, ஒன்று சிவன் தாலி, ரெண்டும் ஒரே மாதிரித்தான் இருக்கும். இருந்தாலும் அந்த புனர், அதாவது தார தோஷ மங்கள தோஷங்கள் வராம இருக்கிறதுக்கு வேண்டி முதல் தாலியை கட்டி 2ஆம் தாலியும் கட்டுவது ஒரு பரிகாரம். வம்சம் விருத்தியாகவே அந்த பிராமண குடும்பத்தெல்லாம் பாருங்களேன், நிறைய குழந்தைகள் அந்த காலத்துல 10 குழந்தை, 15 குழந்தை, 20 குழந்தை பார்த்திருப்பீங்க. காலத்துல எல்லாம் வேண்டாம் வச்சுட்டாங்க. அந்த காலத்துல எல்லாருமே நம்ம இனம், தமிழ் இனம் எல்லாருமே வம்சத்தை விருத்தி பண்றதுக்கு தான் இது வம்ச விருத்தி. எங்களை விட்டு நாங்களா 9 பேர் இருந்தார். நான் 4வது, எனக்கு மேல 3 பிறகு 9 பேர். அதுக்குள்ளே ஒரு ஆள் செத்தும் போயிட்டாங்க. 10 பேர் இந்த அம்மா. அப்படித்தான் எல்லா குடும்பங்களும் இருந்தது. அந்யோன்யம் என்பது இருந்தது அந்த காலங்கள்ல. பொண்ணுருக்கு பேர் தான் பேரு. பொண்ணுருக்குள்ள வந்து அந்த பொன் பிரியக்கூடாது என்று உருக்கும் பொழுது பிரிஞ்சு போகக்கூடாது என்ற ஒரு இது இருக்கும். அப்புறம் அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பாக்குறதுக்கு தண்ணிக்குள்ளுக்கு இந்த மோதிரத்தை தண்ணி நூல்ல கட்டி விட்டு பார்ப்போம். அது எனக்கு மறந்து போச்சு. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கையா? அதுல அதாவது நூல் ஓடுறது சொல்றது. அந்த நூலை கட்டி தண்ணியில இறக்கும் போது இப்ப பாருங்க, இந்த முடி இருக்கு தானே, சீப்ப கையில வச்சு கொண்டு நீங்கள் இப்படி காட்டுனீங்கன்னா இந்த முடியிலையும் ஒரு பவர் இருக்கு, அது ஓடும், இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடும். சும்மா ஒரு நூலை வச்சுட்டு சீப்பை கொண்டு கிட்ட காட்டினீங்கன்னா அதுவும் காந்த மாதிரி ஒட்டும். இதெல்லாம் இந்த உள்ளுக்குள்ள ரேகாம்சம். அப்ப இந்த நூலுல கட்டி இப்படி போடும்போது அந்த கீழே உள்ள தண்ணியுடைய ஆகர்ஷணத்தினாலே இடது பக்கமும் சுத்தும், வலது பக்கமும் சுத்தும். அப்ப ஆம்பளை புள்ள, பொம்பளை புள்ள, ரெட்டை குழந்தை இப்படின்னு சொல்ற சாஸ்திரங்கள் நடந்துருக்கு. தெரியும் அந்த விஷயம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைண்ணா, நான் பார்த்திருக்கிறேன். நான் நிறைய பார்த்து, அதாவது கையாட்டு மறந்து வடிவா என்ன விஷயம் நிறைய. அதாவது கீழுக்கு இப்ப இந்த இப்படி உள்ள சில்வர் தண்டறதுக்கு தானே, அதுக்குள்ள தண்ணியை விட்டுட்டு இப்படி பிடிக்கிறது மோதிரத்தை ஒரு நூல்ல காட்டி, அதாவது அந்த அம்மாவை பிடிக்கப்படுறது பிரச்சனை இருக்கு அம்மாவை. அப்ப அந்த ஆறதை வச்சு ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு சொல்லுவேன். எதை வச்சு இந்த மோதிரம் ஆடும் இந்த பெண்களுடைய தண்ணியில பார்த்து படாமல் தண்ணி அந்த காந்த மாதிரி இழுக்கிற ஒரு சக்தி ஒன்று இருக்குன்னு சொல்லி தண்ணிக்குள்ள போடுறது இல்ல, தண்ணியில இப்படி வச்சு பாக்குறது. அப்படி கிட்ட கிட்ட கொண்டு போய் ஆடும். அதை வச்சு ஆண் பிள்ளை சொல்லுவேன். இதெல்லாம் பார்த்துருக்கிறேன். இல்லை எங்களை விட்டு நிறைய பிள்ளை, எங்களை விட்டு 40-50 பிள்ளை. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒன்றுட்டா பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். வயிறை வச்சு சொல்வார்கள் பெண் குழந்தை எது ஆண் குழந்தை எதுன்ட்டு அந்த சைஸ் இதில் வச்சு. இது பல பேர் தெரிஞ்சிருக்காத விஷயம்ன்றதுக்காக இப்படி எல்லாம் இருந்தது. ஊர்ல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா தண்ணி கண்டுபிடிப்பாங்களே, கம்பு பிடிச்சு கொண்டு போய் தேங்காய் கையில கொண்டு போய் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. தேங்காய் கையில ஏந்தி கொண்டு போய் பாக்குறது, கம்பு எப்படி பிடிக்கிறது, அப்படி நிறைய நீரோட்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாலம் 590வது வாரம். 90வது வாரத்துக்கு சிறப்பாக நடத்தியிருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்து வாங்க தொடர்ந்து பேசுவோம். 94 ஐயா, 594 உறவுகள் இணைந்து கொள்ளலாம்.
அப்படிதெல்லாம் முதியவர்கள் எவ்வளவு விஷயங்களை டாக்டரும் இல்லை இதெல்லாம் எதுவும் வந்து இல்லை. நான் இப்ப விஞ்ஞானம் வந்து புதுசா வந்தாலும் அதை விட்டுட்டாங்களோ இல்லையா, எல்லாம் விஞ்ஞானம் சொன்னாக்கா அது அந்த இல்லை இப்போ காலத்துல ஸ்கேனை வச்சு இப்போ அப்பா சொல்லுவார்கள் இப்போ கூர் வயிறாக இருந்தால் சின்ன வயிறா ஆண் குழந்தை, பரவுற வயிறாக இருந்தால் பெண் குழந்தை, அப்படியெல்லாம் சொல்லி உண்மையில் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த குழந்தைகள் அப்புறம் தான் அவர்கள் தான் மறைச்சு வச்சு அங்கே நர்ஸ் மேலே டாக்டர் இல்லை வீட்லேயே 8-9 பிள்ளை வைத்து வளர்த்தவர்கள் தான். கிரகண காலத்துல உலக்கையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க தெரியுதானே? எதையா கிரகண காலம் இருக்குதானேம்மா, ஓ அந்த நேரம் இந்த உலக்கையை கொண்டு வந்து வீட்டு வாசல்ல இப்படியே நிப்பாட்டிடுவார்கள். ஓ அது அப்படியே நிக்கும். எதுக்காக செய்கிறது? இந்த கிரகண தோஷம் வீட்டுக்கு வராமல் வராமல் இருக்கா? இந்த உலக்கை நிறைய விஷயங்கள், இந்த உலக்கையில மாவு மட்டும் முடிக்கிறது இல்ல, மற்ற ஓ அபரகாரியங்கள் எல்லாத்துக்கும் போடுவார்களோ? போடுவாங்க. அந்த உலக்கையில வந்தோம்னா ஒரு சத்தியம், ஆமாம். அது இந்த சத்தியம் என்பதனாலே அதை கொண்டு புருஷன் கொண்டாடி கொண்டு கிரகண நேரத்தில் வச்சுட்டா அந்த பக்கமும் சாயாது இந்த பக்கமும் சாயாது, கிரகணம் முடிஞ்ச பிறகு சாயும். மற்ற குறுக்காரையும் போடுவார் இல்லையா சில விஷயங்களுக்கு, மற்ற காரியங்கள் அதுக்காக போடுறது அதை தாண்டி போடுது. தாண்டியா? இது எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த பொம்பளை பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஆரம்பிப்பானா போட்டு அதுக்கு போட்டு பிள்ளையெல்லாம் போட்டு வைக்க எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு அதை தான் கேட்டேன் நான் ஐயா. நிறைய நான் பார்த்துட்டேன். இப்படி நிறைய சில விஷயங்கள் இந்த ஒரு வீட்டுக்கு வாசல்ல பாத்தீங்கன்னா கூரையில இந்த முகண்டுல வந்து ஒரு கம்பு மேல குத்தி ஒரு ஈட்டி மேல வைப்பாங்க. ஏன்னா அந்த இடி விடாமல் இருக்கு. அந்த காலங்கள்ல இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இடி தாக்கான் மின்னல் தாக்கான் இருக்கிறது. பழைய வீடுகள் தான் பாக்கலாம். இப்படி முகட்டு வீடுன்னு சொன்னா அதுல ஒரு கூர் மாதிரி வேல் மாதிரி ஒன்று இருக்கு கூரா, அது அந்த இடி தாங்கி இடி வீடு தாங்காம இருக்கிறது. அதாவது அந்த 3 கூரை சேரக்கூடாது என்பது ஒரு விதி இருக்கு தெரியுமா? அதுல கொண்டு வைப்பாங்க. 3 முக்கூடு சொல்ற இடம். இப்ப எல்லாம் தரமட்டமா தானே போடுறாங்க, தரையை போட்டு தானே மேல கட்டி கொண்டு போறாங்க. அந்த காலத்துல அப்படி இல்ல, சமையல் அறையிலேருந்து வார இது, அப்புறம் நம்மள பெட்ரூம்ல இருந்து வாருது, பின்னிக்கேந்து வாருது, சில நேரம் 3 கூடா வரப்பாங்க. அதுக்கு அங்க கொண்டு போயிட்டு அந்த இடி தாங்கி மாதிரி ஒண்ணு வைக்கிறது. பழைய வீடுகள்லாம் கேக்குது. அதெல்லாம் அந்த நேரத்துல விஞ்ஞானம் என்று வர்றதுக்கு முதல்ல எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க மக்கள். பவானி என்ற வந்திருக்க வணக்கம் சிவானந்த பவானி அவர்கள். வணக்கம், வாங்கோ. வாங்கோ. வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்கோ. நீங்க என்ன கேள்வி வச்சிருக்கீங்க? கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் அனலைஸ் பண்ற விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிக்கொள்ளும். கேட்டுக்கொண்டிருப்பதே ஒரு பெரிய சக்தி. அதிலிடம் பல கேள்விகள் இருக்கும், கேட்டுக்கொள்ளுங்கள் ஐயா. வேணும் வரும்பொழுது பேசும்பொழுது கேள்வி புதுசா வரும். என்ன இந்த புத்தக படிப்பை உடைய கேள்வி ஞானம் தான் ஜாஸ்தி. இப்ப நாங்கள் இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் பேசி இருக்கோம் பாத்தீங்களா? அப்ப இந்த கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமாக இருக்கும். ஐயா, இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாத விஷயத்தை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவங்களுக்கு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். இப்ப 22ஆம் தேதி இன்னொரு கிரகணம் வருது ஐயா, பெரிய கிரகணமா? இல்ல, அமாவாசையோட 21ஆம் தேதி அமாவாசையோட வர்றதுனால அது கிரகணம் தெரியாதுன்னு தான் போட்டிருக்காங்க. ஓகே, அமாவாசை அது வர, அதனாலதான் அடுத்த நாள் நவராத்திரி போட்டுட்டாங்க. நவராத்திரி 22 என்ன? ஓம் அம்மா. அப்ப மாலையபட்சம் தான் 21 முடிவு. இந்த இறந்து போன எல்லா ஜீவராசிகளுக்குமாக அமாவாசை கடைசி நாள். அன்னைக்கு காலையிலேயோ மத்தியானமோ எந்தளவு இறந்து போன எல்லா ஜீவராசிகளும் பிதுர்களுக்காக பிரார்த்தனை பண்ணி கும்பிடலாம். இனபந்துக்கள், அதாவது சில பேர் நினைக்கிறாங்க அப்பா அம்மாவுக்கு தான் இல்லை, யாரால் நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்காலையும் கும்பிடலாம். இவர்களுக்கு என்னையா செய்யறது? எத்தனை ஒரு இந்த எத்தனை எப்ப முடியுதையா? 22ஆ? 21ஆம் தேதி முடியுது. எல்லாருக்கும் என்ன அர்ச்சனை போட்டுட்டு இதுகள் கொடுக்குறாங்க கோயில கொண்டு போய். அர்ச்சனை செய்தாலோ என்ன செய்தாலும்மா ஒரு மோட்ச விளக்கு ஏற்றி ஒரு முடிஞ்ச அளவு கொஞ்சம் காய்கறியோ அரிசியோ ஒரு பக்கெட்டை வச்சு போட்டு அவங்களுக்கு, அதாவது இந்த
இந்த மாலைபட்ச காலத்திலே தகப்பனார் வழி தாயார் வழியில உள்ளவங்கள் யமதர்மராஜாட்ட விசா வாங்கிட்டு மறுபடியும் இந்த லோகத்துக்கு வாராங்களாம். என் மகன் ஒரு நேர சாப்பாடு கொடுக்க மாட்டானோன்னு நினைச்சு கொண்டுதான் இங்க வாருது மாலைபட்சம். ஓ அதனாலதான் இப்ப சென்ற வாரம் தொடங்கி வார அமாவாசை வரைக்கும் மாதா பிதாவை நினைச்சு ஒரு கோயில் அன்னதானம் கொடுக்கறதோ சாப்பாடு போடுறதோ, இடிஞ்ச அளவு முடிஞ்சால் ஒரு அன்னதானத்தை கொடுக்கறதோ, வீட்டு சார்பா கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறதோ, உலக இதுதான் அந்த முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழி. வீட்டில் விளக்கு வைக்கிறதா ஐயா ஒரு நாள் வைக்க விடுமா? இந்த நாளும் விளக்கு வைக்கிறீங்க தானே, அதுக்கு ஒரு தனியா விளக்கு வைக்க தேவையில்லை. இல்லை விரலுக்கு தனி அவர்களுக்கு வேணா ஒரு ஆத்ம சாந்திக்காக ஒரு மோட்ச விளக்கு வைக்கலாம். வைக்கலாமா? வச்சு கும்பிட்டு கொஞ்சம் மத்தியானம் சமைக்கிறது. அவங்க என்ன கேட்கிறாங்க, அதுக்குன்னு சமைக்காதீங்க, நீங்க சாப்பிட போறீங்க தானே, அதெல்லாம் கொஞ்சம் வைக்கிறேன். அதை ஒரு தட்டத்துல வச்சு அந்த சுவாமிக்கு இறைவனுக்கு காட்டி முன்னோர்களுக்காக விழுந்து நமஸ்காரம். அதுதான் முக்கியம். பெரியவங்களை கண்டா என்ன சொல்லியிருக்கு, பாதகாலங்களை தொட்டு கும்பிட்டு அவருடைய ஆசி பெறுவது தானே ஒழிய வேறொன்றும் இல்லை அம்மா. ஒரே ஒரு கேள்வி எனக்கு, பிள்ளைகள் காலில் விழுந்தா பெரியவர்கள் என்ன வசனம் சொல்லி ஆசீர்வாதம்? தனம் தானியம் பசும் பகுபுத்திரலாபம் சதசம்பஸ்தரம் தீர்க்கமான். அதாவது தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளரியானல்ல மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லாத இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பரன்றவர்க்கு இனம் தரும், அபிராமின் கடைக்கண்களேன் அபிராமி அந்தா சொன்னது போல இந்த குழந்தைகளை தலையை தொட்டு படிச்சும் புத்தியோடையும் தாய் தவனுக்கு மரியாதை கொடுத்தும் இருக்க வேண்டும் சொல்லி ஒரு ஆசீர்வாதம். அவ்வளவுதான். இல்ல இப்ப ஒவ்வொன்றுக்கு பிறந்த நாள் வந்தா ஒன்று இருக்கும், படிச்சுட்டு வந்தா அப்படி ஒன்று இருக்கும். 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு. கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியா விழுந்தா அப்படி சொல்லலாம். அவங்களுக்கு சந்தான பாக்கியத்தோட சந்தான பாக்கியத்தோட நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி தடைகள் வாராத குடையும் தவறாத சந்தானமும் நிறைய இருக்கு. ஆசீர்வாதத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான் கேட்கிறேன். சும்மா நான் எந்த காட்டில் விழுந்தா எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது, நல்லா இருக்கும் உங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு விட்டா அது போதுமா? அதாவது பிள்ளைகளை பார்க்கும் போது படிச்சு பெரிய ஆளா வரணும்னு சொல்லித்தான் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் என் படிப்பு. அதுக்கு ஊருக்கு முந்தைய அந்த குழந்தை பிறக்கணும் அதெல்லாம் சொல்ல தேவை. எல்லா அறிவும் சிறந்து வர வேணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள். அவ்வளவு. சரி லக்ஷ்மி அம்மா மற்றபடி சொன்னா வணக்கம். வாங்கோ. வணக்கம் அனைவருக்கும். வாங்க 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 ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், நல்லதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு கேள்வி குறி வைக்கக்கூடிய விஷயங்களும் கூறுகிறீர்கள். செல்வச்சன்னதியை பற்றி கூறினீர்கள். சர்மா அண்ணா அவர்கள் செல்வச்சன்னதியில அந்த தலத்தில சிறப்பை பற்றி தான் பல தடவைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அது அந்த கேள்விக்குரிய பதில், சரியான பதில் இதுவரையில் சர்மா ஐயாவுக்கோ நேர்களுக்கோ கிடைத்ததாக நான் அறியேன். அந்த பகுதியில் வாழ்ந்தவர்களுக்கு அதே மாதிரி தெரிந்திருக்கலாம் என்பது என்னுடைய கேள்வி. இல்ல, அந்த கேள்விக்குரிய பதில். இப்ப ஒருவன் பரீட்சைக்கு போனானா இது மரத்தை பற்றி, தென்னை மரத்தை பற்றி படிக்க வேண்டும், படித்தான். ஆனால் பரீட்சைக்கு போன உடனே மாடு பற்றி எழுத சொன்னார், பசுமாடு பற்றி. அவனுக்கு பசுமாடு பற்றி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போக இல்லை. இன்னும் மரத்தை பற்றி தான் எழுத வேணும், தென்னை மரத்தை. அவன் அந்த மாட்டை 2 பக்கம் எழுதி போட்டு இந்த மாட்டை தென்னை மரத்தில் கட்டினார் என்று முடித்தார். அது மாதிரி சன்னதி பற்றி கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அதன் சிறப்பு சன்னதி, அந்த ஆலயத்தின் சிறப்பை பற்றியும் ஆலயத்தின் சூழல், ஆலயம் ஏன் அந்த இடத்தில் ஏற்பட்டது என்பதை குறித்தால் பொருத்தமாயிருக்கும். இது ஆலயத்தை பற்றி சொல்லாமல் ஆலயத்தில் உள்ள தேரில் அந்த கதையை ஏற்றி தேரை பற்றி கதை முடிந்தது.
தேர்ல எப்படி இருக்கணும், அப்படி இருக்க வேணும், வேர்ல எப்படி இருக்கணும். ஆலயத்தை பற்றி அதில் குறிப்பிட்டது மிக குறைவு. அதை ஒவ்வொருத்தரும் தேடி பிடிக்கட்டும். சன்னதி கோயிலுக்கு ஐயா அவர்கள் கப்பியாவத்தையில காசி சேர்த்து அனுப்பினர் என்று எல்லாம் கூறினார். அதை பிறகு பார்ப்போம், ஆராய்ந்து. இப்படி பல கதைகள் உண்டு. வேறொரு முறை வேறொரு வட்டத்தில் நான் அதை குறிப்பிடுகிறேன். இந்த கிரகங்கள் பற்றி கூறும் பொழுது இந்த அடிப்படை ஆன்மீக விஞ்ஞானமோ மெஞ்ஞானமோ ஒரு கிரகத்தின் ஒரு கிரகத்தின் நிழல் மற்றொரு கிரகத்தில் விழுவது நிழலின் நிலைதான். அதாவது ஒரு கிரகத்தில் மற்றொரு கிரகத்தின் நிழல் விழுவதுதான் என்றதுதான் அதுல உண்மை. அதாவது சூரிய ஒளி உலகத்துல அந்த மண்டலத்தில சூரிய ஒளியால் தான் நிழலும் பகலும் இரவும் வருகின்றது. அந்த சந்திரனில் சூரியன் இந்த நிலத்தின் நிழல் விழுவது, சூரியனில் மற்றொரு கிரகத்தின் நிழல் விழுவது, அப்படியான கட்டத்தில் எனது கேள்வி என்னவென்றால், தேய்பிறை வளர்பிறை என்று வருகின்றது ஒவ்வொரு மாதமும். பூரண சந்திரன் பகுதி சந்திரனாக வளர்ந்து கொண்டு வருகிறது. அந்த வளர்ந்து கொண்டு வரும் 14 நாளும் தேய்ந்து கொண்டு போகும் அந்த 14 நாளும் கிரக நிலை என்று எடுத்துக் கொள்ளலாமா? இது என் பெரும் கேள்வி. அதுக்குரிய சுருக்கமான பதில் என்ன ஐயா? இது ஐயா, சந்திரனுடைய வளர்ச்சியும் சந்திரனுடைய தேய்பிறையும் சொல்வது பூர்வபட்சம், அபரபட்சம், வளர்பிறை, தேய்பிறை. இதுக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. சந்திர கிரகணம் என்றால் என்ன? சந்திரனை சூரியன் ராகுவோ கேதுவோ வந்து தொடும் போது, அவர்களை வளைத்து பிடிக்கும் போது சந்திர கிரகணங்கள் சூரிய கிரகங்கள் உண்டாகுது. சில நேரம் அதை தொடாம விட்டாச்சானா அந்த சந்திர கிரகணம் நழுவி போய் விடுகிறது. அது ஒவ்வொரு மாதத்திலேயும் அந்த ராகும் கேதும் மறைக்கிறது சந்திரனை. ஒவ்வொரு மாசமும் கிடையாது, ஒவ்வொரு மாசம் வருதுதான் தேய்பிறை. அம்மா ஐயா, சூரிய பகவானுடன் சந்திர பகவான் சேரும் போதுதான் இந்த அமாவாசை வருகிறதே ஒழிய கிரகணம் வராது. கிரகணம் அது வேற. ராசிக்கு உள்ள ராகுடைய அந்த கன்னிராசியிலோ சிம்மராசியிலோ ராகு கேதுக்களோட சூரிய பகவானும் சந்திரவான் கலக்கும் போதுதான் இந்த கிரகணம் வருகிறதே ஒழிய அமாவாசையை கிரகணம்னு சொல்ல முடியாது. விளக்கங்கள் மிச்சம் கொண்டாண்டிகை சொண்டோட ஒன்று சிக்கப்படுது. நான் வந்து சார் உங்களுக்கு கொஞ்சம் புத்தகங்கள் நான் உங்களுக்கு தாரேன். இந்த பஞ்சாங்கம் கொஞ்சம் தாரும். இந்த அமாவாசை, இந்த பௌர்ணமி, இதுகளை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனாலும் புத்தகங்கள் தார உங்களுக்கு பலவிதமான கேட்டீங்கள் வாரன். நீங்கள் கேட்டீங்கள் அந்த செல்லச்சனியை பத்தி. செல்லச்சனியை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு போறதுக்கு நான் அங்க ஆராய்ச்சியாளர் இல்லையா. தயவு செய்து நீங்க கவனத்தை கொள்ளணும். நாங்கள் அங்க நடைமுறையில உள்ளதை சொன்ன ஒழிய அந்த கோயில் எப்ப வந்து 6 அஸ்திவாரம் போட்டாங்க இதை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாது ஐயா. தெரிஞ்சு கொள்ள வேணும் ஐயா, நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணும். அதை பற்றி ஒரு கோயிலை பற்றி கதைக்கும் பொழுது, ஒரு சன்னிதானத்தை பற்றி கதைக்கும் பொழுது முதல் அந்த தலத்தின் பெருமைகளையும் அருமைகளையும் உற்பத்தியையும் கூறி கல் தோன்றா முன் தோன்றா காலத்திலே வந்த கோயில்கள் ஆரம்பத்தில எல்லாம் மன்னிக்க வேணும் ஐயா. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல மனிதன் இல்லை. சைவம் வந்து மண் தோன்றா கல் தோன்றா காலத்தில் வந்ததல்ல. அது சும்மா சொல்ற ஒரு வசனம். கல் தோன்றா மண் தோன்றா, மண் தோன்றாம கல் இல்லை, கல் இல்லாமல் மண் இல்லை. அதை விடுங்கோ, சும்மா எல்லாரும் சொல்ற வசனத்தை. மனிதன் வந்ததுதான் முதல். இந்த மந்திரங்கள், சமயங்கள், மதங்கள் பின்தொடர்ந்தவைதான். அது வந்து விஞ்ஞான விளக்கம் இருக்கும், இல்லாமல் இருக்கும். எனவே மனிதன் முதல் வந்து அவன் அந்த மனித குலத்தை அந்த சமூகமாக வாழ்ந்தது, ஒழுங்காக வாழ வேண்டும். ஒழுங்கு முறைதான் சமயம்.
அதுதான் நீங்க தார புத்தகமோ இந்த இருக்கிற புத்தகமோ மக்கள்கிட்ட இருக்கிற புத்தகமோ அதுதான் அடிப்படை. அந்த மனித சமூகவியல்ல மனிதர் ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்தினது தான் இந்த சமயம். பின்ன அதற்கும் மனிதனாக உருவாக்கப்பட்டதில் ஒவ்வொரு மனித கூட்டத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். நாயன்மார் எல்லாம் இருக்கிறாங்க, 63, 64, 63 நாயன்மார்கள். ஒவ்வொரு சாதியிலையும் இருக்கிறாங்க. அவங்க மீனவர் இருக்கிறாங்க, வேடுவர் இருக்கிறாங்க, அப்படி அந்தனர் இருக்கிறாங்க, அப்படி பல சாதியிலையும் இருக்கிறாங்க எங்களோட நாயன்மார். ஆனால் எங்களோட சமயம் சாதி மத வேறுபாடுகளை கூறுது. பின்ன அதிபுத்திர நாயனார் மீனவர், அவர்கிட்ட உள்ளது மீன் தான், பிடிக்கும் மீன் தான். அந்த மீனை வைத்துத்தான் அவர் வழங்கியிருப்பார். வேடுவர் உறச்ச வச்சுத்தான் வழங்கியிருப்பார். அதுதான் கதிராமத்து சரித்திரங்களும் கதிராமத்து இதுகளும் கூறுது. முருக வழிபாடு முதல் வழிபாடு. அந்த முருக வழிபாடு வேடுவருக்குரியதாக வேடுவர் வாழ்ந்த சமூகத்தில அந்த சூழ்நிலையில உருவாக்கி அவங்க வணங்கினார்கள். அவர்கள் வைத்து வணங்கி ஆதி சமயத்தை உருவாக்கினவர்கள், வணக்க முறைகளை உருவாக்கினவர்கள். ஆனால் இன்று இறைச்சை வச்சு வணங்கும் முறை இல்லை. அதனால் தான் சில வேளைகளில் நான் அதை உண்மையன்ற அல்ல, உண்மையான இந்த முருகன் கோயில், ஆதி முருகன் கோயில்கள்ல வாய் கட்டி பூசை முடிப்பது, அந்த எச்சி பறக்கிறது என்ற கதை நீங்க சொல்றீங்க. அப்படின்னா மற்ற கோயில்கள்ல எச்சி பறக்க செய்கிறார்களா? வாய் கட்டி பூசை முடிப்பது அந்த மந்திரங்களை தவிர்ப்பது, இடையில் வந்த மந்திர வணக்க முறைகளை தவிர்ப்பதற்காக வாய்கட்டு பூசை வந்ததாக இருக்கலாம் என்ற இந்த ஊகிப்பு. அதுல உண்மைகளை நீங்க சொல்லுங்க பிரகாரம். இது அந்த வாய்கட்டு பூசை செய்யும் கோயில் தான் அந்த ஆதி முறை, மனித வணக்க முறை. அதாவது முருகனுக்குரிய மூல பூசை முறை. அது எந்த ஆதி முருகன் கோயிலையும் அந்த வழிமுறை உண்டு. அதுல பிரதான விளக்கம் மந்திரங்களை தவிர்ப்பது. அதுதான் இந்த மந்திரங்களை சொல்லி வணங்கும் முறை பிற்காலத்தில் வந்த முறை. அந்த மந்திரத்துக்கு முதலிடம் கொடுத்து பூஜை முறைகளை வைத்தது மிகவும் பிற்பட்ட காலத்தில் வந்த முறை. ஆதி முறை அமைதியாக இருந்து மனதால வணங்கின முறைதான் அது வந்தது. எனவே வாய்க்கட்டு பூசை என்று சொல்வது வெள்ளை துணியால் வாயை மூடி வணங்குவது வாய்க்கட்டு பூசை. அதுதான் தகவலுக்கு நன்றி ஐயா. அதுதான் வீட்டுல செய்யக்கூடிய முறைகளும் அதுதான். அது வந்த பிறகு அதுக்கு மெருகூட்டி அதுக்குரிய ஆக்கள் வந்து நின்று செய்கிற முறைகள் பிரபல்யமானதை ஒழிய ஆதி மந்திரங்களை தவிர்த்து அதை பூசை முடிப்பதுதான். இந்த தாலி என்பது இப்போது சொன்ன மாதிரி உலகத்துக்கு காட்டி சபைக்கு காட்டி கட்டுவது. அது இந்த சாலிட தடிப்பையும் பெருமையையும் காட்டுவதற்காகத்தான் தாலியை சுற்றி ஆக்களை காட்டுவது. அப்படியான முறையெல்லாம் பிற்பகுதி. அது அவங்களோட பெருமையையும் பலத்தையும் காட்டுவதற்காக. ஏன் அந்த தாலி அந்த சங்கிலியோ அந்த கொடி என்று சொல்வதில்லை அல்ல. அந்த தாலி கொடி, அந்த தாலி அந்த ஒரு பவுண்டோ அரை பவுண்டோ கட்டுற தாலி. அது சக்தியா இருக்கலாம், இல்லை சிவனா இருக்கலாம், இல்லாட்டிக்கு பிள்ளையாரா இருக்கலாம். அதுதான் தாலியோட முக்கியத்துவம். இப்ப அவர்களோட பணப்பலத்தையும் பெருமைகளையும் காட்டுவதற்குத்தான் இப்ப தூக்கி பிடிச்சி ஆடுறாங்க. அதுல விளக்கங்கள், சமய விளக்கங்கள் இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. ஐயா சொன்னதுகளெல்லாம் நல்லது, நல்லவை சொன்னதெல்லாம் நல்லது. அந்த அபிராமி அந்தாதிகள்ல முதல்லே சொல்லுது வாழ்த்து பாண்டு. அதுலதான் 16 செல்வங்கள் இருக்குது. அதை சொல்லலாம். நீங்க எப்பொழுதும் தரும் கல்வி தரும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது எத்தனையோ ஆவது அபிராமி அந்தாதி. முதல் அந்தாதி வாழ்த்து கண்டிருக்காது. முதலாவது அந்தாதி அல்ல, அபிராமி அந்தாதிக்கு வாழ்த்து பாட்டுத்தான் அந்த கலையாத கல்வியும். அப்படி அது வார பாட்டு
அதுல 16 அம்சங்களும் இருக்கு. அது அவளை நான் சொன்னேன் என்று சொன்னால் இப்ப நேரம் காணாது. எனவே 16 அம்சங்களும் அந்த செல்வங்களையும் குறிப்பதுதான் அபிராமி அந்தாதியின் வாழ்த்துப்பா. சிலவங்கள் கோயில்ல அபிராமி அந்தாதி பாடி அருள்கள் சொன்ன உடனே அதை பாடுறாங்க, அது பிழை. அதனால நான் கோயில்களையும் சொல்லியிருக்கிறேன். அது இப்ப இந்த வழிமுறை மாற்றி அவர்கள் முதலாவது பாட்டோ இல்லை மற்றதையோ படிக்கிறாங்க. அப்படி நீங்கள் குரு இந்த சமயத்தை பற்றி கூறுகிறீர்கள். எனவே நீங்கள் இதுகளுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு அல்ல என்று சொல்வதை தவிர்க்க வேண்டும். உங்களை இதுக்குரிய நிகழ்ச்சி ஒன்றை செய்கிறீர்கள். ஆனால் உலகத்தில, இந்த தேசத்தில, இந்த நாட்டில உங்களை ஒரு பொறுப்பு வாய்ந்தவர் பதில் சொல்ல வேண்டும் என்று வெறும் எதிர்பார்க்கவும் இல்லை. எதிர்பார்க்கவும் தவறு. நீங்கள் அதுக்கு பொறுப்பும் அல்ல. பிழை நடக்கும் பொழுது அதை திருத்துவது உங்கள் பொறுப்பு என்று சொல்லி நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். இருவர் லக்ஷ்மி அம்மா எதுங்க கேட்க போறீங்களா? வணக்கம் செல்வியக்கா, எதுவும் கேள்வி இல்லை? லக்ஷ்மி அம்மா நாங்கள் நேரம் போய்கொண்டிருக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் மாணி. வணக்கம் வாங்க. வணக்கம் வாங்க. வணக்கம் வணக்கம். இல்லையா அன்றைக்கு எல்லாம் நல்லா நல்லா நடந்தது ஐயா, நல்ல நல்ல முறையில. அதான் நன்றி. உங்களுடைய அன்பு நன்றி நன்றி. இதோ நீ வேண்டும், உங்க மனம் எப்படியோ அது மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்தது. வணக்கம். அதான் ஐயா செஞ்சதுக்கு நன்றி சொல்ல தான் வந்த நிலையில. மனம் நல்ல மனமா அமையறதுக்கு எல்லாருக்கும் வாருது இல்லையா? சரியா, எப்படி வர வேணும் ஐயா. அப்ப நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம். ஆறுது தளந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனியேல் வாழ்க, குடம் வாழ்க, செவ்வல் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆணிதன் நடக்கம் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் சொல்லி கலந்து கொண்ட எல்லாருக்கும் நம்முடைய விசேஷமாக எங்களுடைய நடாமோகனுக்கும் வாணிக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டு அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு வர்றவங்களையும் வரவேற்று கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி சர்மண்ணா. நன்றி. எனது எல்லோருக்குமே நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு. நீங்கள் 10 மணிக்கு வாருங்கள்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. மதுபுரி ராமன் குருக்கள் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறியபடி நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம். நன்றி, வணக்கம். 10 மணிக்கு எண்ணப்பறவை இருக்கு.